الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا يستوي الخبيث والطيب ولو أعجبك كثرة الخبيث فاتقوا الله يا أولي الألباب لعلكم تفلحون صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்ஆ பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் வேண்டுமென்றே தூங்குவதையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, மதிப்புகளை பகுத்தறிந்து உண்மையை தேர்ந்தெடுப்போம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, தன்னை பின்பற்றுபவர்களின் நம்பிக்கையையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பது என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமான விஷயமாகும். இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரா அல் மாஇதாவுடைய 100வது வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக கூறுகின்றான், நபியை பார்த்து, குல் லா யஸ்தவில் ஹபீஸ் வத்-தய்யிபு வலவ் அஅஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ். நபியே, தீயவை அதிகமாக இருப்பது உம்மை ஆச்சரியப்படுத்திய போதிலும் தீயதும் நல்லதும் சமமாகாது என்பதாக கூறிவிட்டு, ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப் லஅல்லகும் துஃப்லிஹூன். எனவே அறிவாளிகளே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று நீர் கூறுவீராக என்கிற அறிவுரையை வழங்குகின்றான். எனவே இந்த வசனமானது உண்மைக்கும் பொய்யுக்கும் உள்ள வேறுபாட்டையும், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உள்ள வேறுபாட்டையும், ஹராமுக்கும் ஹலாலுக்கும் உள்ள வேறுபாட்டையும் வேறுபடுத்தி காட்டுகின்றது. மேலும் இந்த குர்ஆன் ஆயத்திற்கு தஃப்சீர் வழங்கக்கூடிய விரிவுரையாளர்கள் கூறும் பொழுது, பொய் பல மக்களிடையே கலாச்சார போக்கை கொண்டிருந்தாலும் அது எக்காலத்திலும் உண்மையாக மாறாது, சத்தியமாக மாறாது, அது பொய்யாகவே கணக்கிடப்படும் என்பதாக. மேலும் உண்மை என்பது வைரல் கலாச்சாரத்தை போல அல்ல, இது இஸ்லாமிய சான்றிதழ்களின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்படுகின்றது. மேலும் இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ள உலுல் அல்பாப் என்று அழைக்கப்படுபவர்கள் நன்மை எது தீமை எது என்று பகுத்தறிந்து அதனை கொண்டு தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் என்பதாக இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, மார்க்கத்தின் கண்ணியத்தை பாதுகாக்க இஸ்லாமிய மதிப்புகளுக்கு முரணான இன்ன பிற மதங்களின் நடைமுறைகளையும் அந்நிய கலாச்சாரங்களையும் பின்பற்றுவதை இஸ்லாம் தடை செய்கின்றது. குறிப்பாக இந்த ஹாலோவின் கொண்டாட்டமானது, குறிப்பாக இது பகான் மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சியாகும். இதில் இவர்கள் ஷைத்தானிய ஆடைகளை அணிந்து கொண்டு உருவத்திற்கு ஏற்ற தங்களுடைய கொண்டாட்டங்களை இவர்கள் நிறுவக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த மலேசிய திருநாட்டை பொறுத்தவரை கடந்த 2015ஆம் ஆண்டு முஃப்தி விலாயாவிலிருந்து வந்த இர்ஷாத் ஃபத்வா தொடரின் 91வது தொடர்பானது இந்த ஹாலோவின் கொண்டாட்டத்தை மலேசியர்கள் ஒருபோதும் கடைபிடிக்க கூடாது, கொண்டாடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இதில் ஏற்படுத்தக்கூடிய விதிமுறைகள் இஸ்லாமிய முரண்பாட்டிற்கு எதிராக இருக்கிறது என்றும், இதில் இவர்கள் உடுத்தக்கூடிய ஆடைகள் இஸ்லாமிய ஷரியத்திற்கு முரணானவை என்றும் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அபுதாவுதிலே பதிவாயிருக்கின்ற ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். எவன் ஒருவன் இன்ன பிற கூட்டத்தாரை பின்பற்றுகின்றானோ அவன் அவர்களை சார்ந்தவன், அந்த கூட்டங்களை சார்ந்தவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு உணர்த்துகின்றார்கள். எனவே இது போன்ற இஸ்லாமிய ஷரியத்திற்கு முரணான செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. குறிப்பாக
இஸ்லாமியமற்ற விதிமுறை நாட்களை கொண்டாடுவது நமக்கு சிறியதாக தோன்றினாலும் அது சிறுக சிறுக நம்மை அறியாமலேயே இந்த இஸ்லாமிய அடையாளங்களை விட்டும் நம்மை கலைக்கிறது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். மேலும் இதன் மூலம் அடுத்த தலைமுறையினர் அதாவது அந்நிய கலாச்சாரங்களையும் வெளிநாட்டவர்களின் அடையாளங்களையுமே அவர்கள் முன்னுரிமைப்படுத்துகின்றார்கள் என்கிற ஒரு விஷயம் நமக்கு வேதனை அளிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே முஸ்லிம் அடையாளங்களை பாதுகாக்கவும் இஸ்லாமிய பொழுதுபோக்கை அதிகப்படுத்தவும் ஷரியத்திற்கு முரணான செயல்களை விட்டும் பாதுகாப்பாக இருக்கவும் இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. நமது சமூகத்தில் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றும் இந்த மனப்பான்மையை கையாள்வதற்கான தீர்வு என்ன என்பதை நாம் இங்கு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக எக்ஸ்டர்னல் ஃபேஷன் என்று அழைக்கப்படுகின்ற குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அதாவது அலங்காரமான ஆடம்பரமான ஆடைகளை போட்டு அவர்களை மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றுவதை நாம் தடை செய்ய வேண்டும், அவற்றினை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. மேலும் ட்ரெண்ட் என்கிற பெயரில் கலாச்சாரங்களை பின்பற்றுவதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல என்டர்டைன்மெண்ட் என்கிற பெயரில் மார்க்கத்திற்கு முரண்பான விஷயங்களை செய்யக்கூடாது. இவற்றை பெற்றோர்கள் கவனிப்பாக கவனித்து தங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும் என்று இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதுபோல நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே அகீதா என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாமிய ஈமானிய அடிப்படை கல்விகளை மிக சரியான முறையில் அவர்களுக்கு சக்தி வாய்ந்த முறையில் அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். இதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. மேலும் பெற்றோர்கள் குழந்தைகளின் நம்பிக்கைக்கு முரணான ஏகத்துவத்திற்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய செயல்களை விட்டும் தன்னுடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் என்று இந்த பிரசங்கம் வலியுறுத்துகின்றது. இவற்றை செயல்படுத்துவது என்பது பெற்றோர்களின் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் கட்டாய கடமை என்று நமக்கு உணர்த்தப்படுகின்றது. அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு வெளிப்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. அதுபோல நன்மை பயனுக்கும் திட்டங்களை ஏற்பாடு செய்யவும் இஸ்லாமிய சட்ட தகவல்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் வழங்கவும் மேலும் மார்க்கத்திற்கு முரணான செயல்பாடுகளில் சிக்கி தவித்தவர்களுக்கு சரியான ஹிக்மத்துடன் ஞானத்துடன் அவர்களுக்கு தேவையான விதிபாடுகளை விதிக்குமாறும் நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நன்மையை பயக்கும் திட்டம் அதாவது ஈமானை பேணுவது என்பது இவ்வுலகத்திற்கும் மறு உலகத்திற்குமான பாதுகாப்பிற்கான அடிப்படை என்பதை நாம் உணர்ந்து செயல்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக மார்க்கத்தினால் நமக்கு வழங்கப்பட்ட ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா என்று அழைக்கப்படுகின்ற கொண்டாட்டங்களே நமக்கு உரியவை. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில் மற்ற மத சமயத்தார்களுடைய கொண்டாட்டங்களை காட்டிலும் நாம் கொண்டாடுகின்ற இந்த இரண்டும் மிக முக்கியம் வாய்ந்தவை, சிறப்பு வாய்ந்தவை என்று கூறுகின்றார்கள். எனவே அதன் அடிப்படையில் இஸ்லாமிய அடையாளங்களை சரியான முறையில் நம்முடைய குழந்தைகளுக்கும் வளரும் இளைய தலைமுறையினருக்கும் சரியான முறையில் வழிகாட்டுதலுடன் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்நிய கலாச்சார கொண்டாட்டங்களை கொண்டு மனநிறைவு தேட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் உணர்த்த வேண்டும் என்று இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தான அவர்களே, வளரும் காலங்களில் அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றாமல் இஸ்லாமிய மாற்றத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்ளுமாறு வல்ல அல்லாஹ் இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்நிய கலாச்சாரங்களை விட்டும் மாற்று மத விஷயங்களை விட்டும் நாம் சற்று பாதுகாப்பாக இருக்கோம் என்று இந்த நல்நிலையில் துஆ கேட்டதோடு இந்த ஹுத்பா நிறைவடைகின்றது. உமா அலைனா இல்லல் பலாக். அல்ஹம்துலில்லாஹ்.